உணவில் மிக முக்கிய இடம் பிடிப்பது சமையல் எண்ணெய்கள். நாவிற்கு ருசியை தரும் இவை ஆரோக்கியத்துக்கும் அருமருந்தாக விளங்குகின்றன. ஆனால் இன்றைய அவசர உலகில் சமையல் எண்ணெய்களும் ரீஃபைண்ட் எண்ணெய் என்ற பெயரில் மாற்றம் கண்டுவிட்டன. சுத்தப்படுத்தப்பட்ட எண்ணெய் என விற்கப்படும் இவை இன்று ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் என்ற அச்சமூட்டும் தகவல்களும் வெளியாகி வருகின்றன. செக்கு எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் செக்கு எண்ணெய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். செக்கு எண்ணெய் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு செக்குலேயும் எண்ணெயோட சுவை மாறுபடும். இதுதான் ஒரு முக்கியமான இது. நம்ம பேக்கெட்டில் வரக்கூடிய எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரே சுவையிலேயே இருக்கும். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் சுவையூட்டிகள் செயற்கையாக சேர்க்குறாங்க. அப்போ அதே தரத்தை அவங்களால கொண்டு வர முடியும். செக்கில் செயற்கையாக எந்த சுவையூட்டிகளும் செய்ய மாட்டோம். அந்த எள்ளோட தன்மையை பொறுத்து, பயன்படுத்துகிற கருப்பட்டிய தன்மையோட பொறுத்து அதோட குணங்கள் ஒவ்வொருத்தரையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரே செக்கில் நம்ம எண்ணெய் வாங்கினா கூட ஒவ்வொரு முறையும் எண்ணெயோட சுவை மாறுபடும். இதுதான் ஒரு எளிமையான வழிமுறை நம்ம செக்கு எண்ணெயை கண்டுபிடிக்கிறதுக்கு. நவீன முறையில் தயாரிக்கப்படும் சமையல் எண்ணெய்கள் குறித்த அச்சம் பரவி வரும் நிலையில் பாரம்பரியமான செக்கு எண்ணெய்க்கு வரவேற்பு அதிகரித்து வருகிறது. பெருநகரங்களில் உள்ள பசுமை அங்காடிகள் பலவற்றிலும் இவ்வகை எண்ணெய்கள் தவறாமல் இடம் பிடிப்பதை பார்க்க முடிகிறது. செக்கு எண்ணெயில் ஒரு வகையான மரச்செக்கு எண்ணெய்கள்தான் சிறந்தவை என்றும் கூறப்படுகிறது. மரச்செக்கு எண்ணெய்னா ரொம்ப தரமான எண்ணெய். ஏன்னா மரச்செக்கு எண்ணெய் ரொம்ப வேகமாலாம் சுத்த முடியாது. எந்த அளவுக்கு மெதுவாக அந்த செக்கு ஆட்டுறோமோ அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் அதிகம். எந்த அளவுக்கு வேகமாக ஆட்டுறோமோ அதில் ஒரு வெப்பம் உற்பத்தி ஆகும். இந்த வெப்பம் அதில் இருக்க எல்லா சத்துக்குள்ளேயும் உறிஞ்சிரும். இப்போ நம்ம மிஷினரி போட்டு செக்கு என்னன்னு சொல்லி ஆட்டி எடுக்கிறாங்க. இது ஏன் அவ்வளோ தரம் இல்லைன்னு சொல்கிறோன்னா, அந்த மிஷின் ரொம்ப வேகமாக சுத்த அந்த வெப்பத்திலேயே அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடுது. இந்த சூழல் இருக்கிறனால மிஷினை விட மரச்செக்குக்கு தான் எல்லோரும் இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறாங்க. மரச்செக்கு எண்ணெய்களுக்கு மாடுகள் முக்கியமாக தேவைப்படுகின்றன. ஆனால் இன்று மாடுகள் அருகி வருவதால் மாற்று வழிகள் மூலம் மரச்செக்கில் எண்ணெய் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மாடுகள் இல்லாத சூழலில் என்ன செய்கிறாங்கன்னா, மிஷினை மாடு நடந்தால் என்ன வேகத்தில் போகுமோ அதே வேகத்துக்கு இந்த மிஷின் சுத்த வைக்கிறாங்க. இது மூலமாக அந்த எண்ணெயை உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க. தரமான எண்ணெய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. இயற்கை உணவுப் பொருட்களுக்கு வரவேற்பு அதிகரித்து வரும் அதே வேளையில் அவற்றில் போலிகள் புகும் வேகமும் அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் இவ்வகை எண்ணெய்களை விற்பவர்கள் எப்படி அதன் உண்மைத்தன்மையை அறிவது? இதில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த பாக்கெட் எண்ணெய்க்கு போகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த கொழுப்பு தான் நம்மளோட இந்த முட்டு எலும்புகளுக்கெல்லாம் தேவைப்படுது. நம்ம அதனால தான் ஃப்ரீயாக கையை ஆட்டுறோம், நடக்கிறப்போ முட்டை மடக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல கொழுப்பு உடம்புக்கு வேணும். செக்கு எண்ணெய் அந்த கொழுப்போட உங்களுக்கு தரனால அது உடம்புக்கு நல்லது. நவீன முறைகளில் தயாரிக்கப்பட்டு கடைகளில் விற்கப்பட்டு வரும் எண்ணெய்களுடன் ஒப்பிடுகையில் செக்கு எண்ணெய்களின் விலை நிச்சயம் அதிகம்தான். ஆனால் இதன் பின் உள்ள உழைப்பும் காலமும் அந்த விலையை நியாயப்படுத்துவதாக சொல்கின்றனர் இதனை விற்போர். ஆரோக்கியத்துக்காக கூடுதலாக செலவழிக்க தயங்காத மக்களின் எண்ணிக்கையும் பெருகி வருகிறது. இந்நிலையில் இதை பசுமை அங்காடிகளில் விற்பது சிறந்த உத்தியாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக நெல்லை நாகராஜனுடன் சேஷகிரி.